வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களிலேயே மிகச்சிறந்த ஆசீர்வாதம் நமது பாவங்களை மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதுதான். இந்த இரட்சிப்பின் அனுபவத்தை எத்தனை பேர் நம் வாழ்வின் முக்கியமான நிகழ்வு என உணர்கிறோம்? ஆண்டவரோடு உள்ள தொடர் விசுவாச வாழ்வில் சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காத பொழுது சோர்ந்து போகிறோம். பிறர் நம்மிடம் ஏன் உங்கள் தெய்வம் உங்களுக்கு இப்படி கஷ்டத்தை கொடுக்கிறார் என்று கேட்டால் கூட பதில் சொல்ல வார்த்தைகளின்றி தடுமாறுகிறோம். நம் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என ரோமர் 8:32 வாசிக்கின்றோம். இரட்சிப்பே எனக்கு வந்துவிட்டது, என் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது, நான் அவருடைய மகன் மகள், வேறு என்ன எனக்கு வேண்டும்? ஆவியானவர் தேற்றரவாளன் என்னோடு இருக்கிறார். இந்த சிந்தனை நமக்குள் எப்போதும் இருக்க வேண்டும். உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும், அதாவது மரியாதையோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் ஆயத்தமாய் இருங்கள் என 1 பேதுரு 3:15 பேதுரு முதல் தலைமுறை விசுவாசிகளுக்கு அறிவுறுத்துகிறார். சில சமயம் நாம் சிறுமைப்படும்போது பிறர் நம்மிடம் கேட்கும் கேள்விகளை கேட்டு துவண்டு விடுகிறோம். அந்த நன்மைகளை காட்டிலும் சிறந்ததை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என உணருங்கள், அவரை நம்புங்கள். சில வருஷங்களுக்கு முன் நான் ஒரு சபையில் செய்தி கொடுத்துவிட்டு விசுவாசிகளோடு பேசி கொண்டிருந்த பொழுது பிற நம்பிக்கையிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி என்னிடம் இதை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு இன்னும் ஆசிரியர் வேலை கிடைக்கவில்லை. தகுதி தேர்வு எல்லாம் எழுதுகிறாய், ஏன் இயேசு உனக்கு வேலை கொடுக்கவில்லை என அவர்களின் கணவர் கேலியாக கேட்ட பொழுது அந்த சகோதரி அவர்களிடம், இயேசு எனக்கு இரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், இதைவிட வேறு என்ன வேண்டும் என சோர்ந்து போகாமல் பதில் சொன்னார்களாம். அன்பானவர்களே, இந்த தெளிவு நம்மிடம் காணப்பட வேண்டும். நான் அவருடைய பிள்ளை, அவர் எனக்கு ஏற்ற சமயத்தில் என் தேவைகளை சந்திப்பார் என்ற நம்பிக்கை எப்போதும் நம்மில் காணப்பட வேண்டும். எனக்கு வரவேண்டிய மிகச் சிறந்ததை நான் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டேன் என்ற திருப்தி நமக்குள் காணப்பட வேண்டும். அந்த இரட்சிப்பை அனுபவத்தை காத்து கொள்ள கவனமாய் இருக்க வேண்டும். பிறரின் வார்த்தைகள் நம் விசுவாச வாழ்வை பாதிக்க நாம் இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் நமக்கு எப்போதும் ஜெயம் கொடுக்கிறவர். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.